இந்த ஜெபத்திலே ஒரு வாஞ்சை உள்ளவன். ஜெபத்தில் அநேகருக்கு வாஞ்சி இல்லையே. பாருங்களேன், மிகப்பெரிய சபைகள், அங்கே ஜெபத்துக்கு வருகிற மிக குறைவானவர்கள். அதுவும் யார் வருகிறார்கள்? எல்லாம் வயோதிபர்கள் தான் வருகிறார்கள். ரிட்டயர்ட் ஆனவங்க தான் வராங்க. வ முதியோர் தான் வராங்க. அது முதியோர் ஜெபமா? இல்ல வாலிப ஜெபமா என்று தெரியவில்லை. வாலிப ஜெபத்துக்கு பிள்ளைகள் உட்காருவதே இல்லை. மோசமான ஒன்று. அப்படி வருகிற திருச்சபைக்காக நன்றி. அப்படி வருகிற மக்களுக்காக நன்றி. அது திருச்சபை போதகர் பாக்கியவான். 3 சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய அளவுகோல் என்னவென்றால், அன்பானவர்களே, 12ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, "He will always rejoice in the hope." அது இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். ரிஜாய்சிங் இன் ஹோப். அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எல்லாமே போனாலும், ஆபோக் சொன்னது போல, அத்திவரம் துளிவிடாமற் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், பலனற்று போனாலும், எல்லாமே போனாலும், he will be have a hope. அந்த அதாவது தன் நம்பிக்கையில ஒரு மகிழ்ச்சியா இருப்பான். அதான் ஆவிக்குரிய அளவுகோல். சூழ்நிலை எப்பவுமே நமக்கு சாதகமா இருப்பதில்லை. மனைவி, கணவன், பிள்ளைகள், உறவுகள், சொந்தங்கள், ஒரு ஊழியனுக்கு திருச்சபை மக்களே சாதகமா இருப்பதில்லை. ஒரு தலைவனுக்கு உடன் ஊழியர்கள் சாதகமா இருப்பதில்லை. பட் ஸ்டில் ஹோப். அந்த நம்பிக்கையிலே அவன் எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருப்பான். எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. யோபு சொல்லுகிறான், எல்லாமே அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். எத்தனை பெரிய மேன்மை பாருங்கள். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ரிஜாய்சிங் இன் ஹோப். அதுல ஒரு மகிழ்ச்சி. எதிர்காலம் நமக்குண்டு. ஆளுவோம் தேசத்தை. கொஞ்ச காலம் பாடுகள், கொஞ்ச காலம் போராட்டங்கள். எல்லாருக்கும் சரீரத்திலே போராட்டம் உண்டு. பிரசங்கம் பண்ணுகிற எனக்கும் அது இருக்கிறது. அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய புதிய பலவீனங்கள் ஆட்கொள்ளுகிறது. வயதாக பிரயாணங்களிலே. நேற்று ஒரு கூட்டத்துல பேச வேண்டும். மாலை கூட்டத்துல. அதற்கு முன்பதாக ஒரு பலவீனம். பயங்கர வலி சரீரத்துல. பிரசங்கம் பண்ணவே முடியாத நிலைமை. ஆனா எழுந்து நின்ற உடனே ஏறக்குறைய அது ஒரு வெளிநாட்டு பிரசங்கம். ஆனால் அங்கே 1 1/2 மணி நேரத்துக்கு நின்று பிரசங்கம் பண்ண கர்த்தர் அலங்காரம் செய்தார். ஒரு நம்பிக்கையோடு இருங்கள். நான் சொல்ல வந்த வார்த்தை ரிஜாய்சிங் இன் த ஹோப். நம்பிக்கை இல்ல. இந்த நம்பிக்கையில உங்கள் நம்பிக்கை பாழடிக்க, அதை சீரழிக்க 1000 பேர் எழும்பலாம். பட் இந்த நம்பிக்கையிலே மகிழ்ச்சியா இருங்கள். உலகம் சொல்லலாம், உன் வாழ்க்கை இப்படித்தான், உன் முடிவு இப்படித்தான், இந்த வியாதி மாறவே மாறாது. ஆனா அநேக நேரங்களிலே என்னுடைய பலவீனங்களை நான் யூடியூப்ல போட்டு பார்த்தேன், கூகுள்ல. அது சொல்லுது, இட் வில் பி பர்மனன்ட். அது அப்படித்தான் இருக்கும், அது எப்படித்தான் இருக்கும். நிறைய சொல்லுது. கண்ட்ரோல்